வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். போன லெசன்ல டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் பத்தி டீடைலா பார்த்தோம். இப்போ இந்த லெசன்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு பத்தி பார்க்க போறோம். அதுதான் லைசென்சிங் மற்றும் பேட்டன்ட் ரைட்ஸ். வாங்க ஆரம்பிக்கலாம். 7.1 Introduction. போன லெசன்ல டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷனுடைய ப்ராசஸை பத்தி பார்த்தோம். இந்த லெசன்ல பேட்டன்ட் ஆக்டுடைய ஃபீச்சர்ஸ் பத்தி பேசுவோம். அதே மாதிரி பேட்டன்ட்ஸ் உடைய வகைகள் மற்றும் பேட்டன்ட்ஸ் பெறறதுக்கான ப்ரொசீஜர் பத்தியும் விரிவா பார்ப்போம். 7.2 Licensing. லைசென்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் ட்ரேட்மார்க்ஸ், பேட்டன்ட்ஸ் அல்லது டெக்னாலஜி போன்ற இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பயன்படுத்த அனுமதி கொடுக்கிறது தான். Patent licensing. ஒரு லைசென்சர், உரிமம் கொடுப்பவர், தனது பேட்டன்டட் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸுக்குள் வரும் நடவடிக்கைகளை ஒரு லைசென்சிக்கு உரிமம் பெறுபவர் மேற்கொள்ள அனுமதி கொடுக்கலாம். அமெரிக்காவுடைய பேட்டன்ட் லா படி இந்த நடவடிக்கைகள் ஒரு பேட்டன்டட் ப்ராடக்டை உருவாக்குவது, பயன்படுத்துவது, விற்பது, விற்பனைக்கு வழங்குவது அல்லது இறக்குமதி செய்வது அல்லது ஒரு பேட்டன்டட் ப்ராசஸை செயல்படுத்துவது ஆகியவை அடங்கும். ஒரு பேட்டன்ட் லைசென்ஸின் காலம் ஒரு குறிப்பிட்ட காலம், உதாரணமா 5 வருஷங்கள் இருக்கலாம், அல்லது பேட்டன்ட் உடைய ஆயுட்காலம் வரை, அதாவது பேட்டன்ட் காலாவதியாகும் வரை இருக்கலாம். ஒரு பேட்டன்ட் அதோட இயல்புலேயே பிராந்திய வரம்புக்கு உட்பட்டது. இது பேட்டன்ட்டை வழங்கிய நாட்டின் எல்லைகளுக்குள் மட்டுமே செயல்பாடுகளை உள்ளடக்கும். அதனால ஒரு பேட்டன்ட் லைசென்ஸுக்கு ஒரு பிராந்திய விதிமுறை தேவையில்லை. பேட்டன்ட் லைசென்ஸ்க்கு பதிலா லைசென்சி கொடுக்கும் பரிசீலனைக்கு பேட்டன்ட் ராயல்டி பேமெண்ட்னு பேரு. ஒரு பேடப் லைசென்ஸ்ல லம்ப் சம் ராயல்டி பேமெண்ட்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையாக இருக்கும். இது வழக்கமா பேட்டன்ட் உடைய பயனுள்ள தேதிக்கு உடனடியா செலுத்தப்படும். உதாரணமா, பயனுள்ள தேதியிலிருந்து 15 வணிக நாட்களுக்குள். இதுக்கப்புறம் எந்த கட்டணமும் தேவைப்படாது. இல்லையெனில் ராயல்டி பேமெண்ட் ஒரு ரன்னிங் ராயல்ட்டியாக இருக்கும். இது வழக்கமா வருடாந்திர அடிப்படையில் செலுத்தப்படும். வருடாந்திர ராயல்டி ஒரு குறிப்பிட்ட தொகையாக இருக்கலாம். உதாரணமா, ஒவ்வொரு ஆண்டும் $1 மில்லியன் அல்லது லைசென்சி மேற்கொண்ட லைசென்ஸ்ட் ஆக்டிவிட்டியின் அளவிற்கு விகிதாசாரமாக இருக்கலாம். உதாரணமா, அந்த வருடம் லைசென்சி விற்ற லைசென்ஸ் ப்ராடக்டின் ஒரு யூனிட்டுக்கு $1 அல்லது அந்த வருடம் லைசென்சி விற்ற லைசென்ஸ் ப்ராடக்ட்ஸின் நிகர விற்பனை தொகையில் 1%. ஒரு லைசென்சிங் அக்ரிமெண்ட்ங்கிறது ஒரு ஏற்பாடு. இதுல ஒரு லைசென்சர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மற்றொரு நிறுவனத்துக்கு இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தும் உரிமையை வழங்குவார். அதற்கு பதிலாக லைசென்சர் லைசென்சியிடமிருந்து ராயல்டி ஃபீயை பெறுவார். இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டியில பேட்டன்ட்ஸ், இன்வென்ஷன்ஸ், ஃபார்முலாஸ், ப்ராசஸஸ், டிசைன்ஸ், காப்பிரைட்ஸ் மற்றும் ட்ரேட்மார்க்ஸ் ஆகியவை அடங்கும். Licensing agreement உடைய நன்மைகள். Advantages of a licensing agreement. லைசென்சிங் அக்ரிமெண்டின் ஒரு முதன்மை நன்மை என்னன்னா, ஒரு நிறுவனம் ஒரு வெளிநாட்டு சந்தையை திறப்பதோடு தொடர்புடைய மேம்பாடு மற்றும் அபாயங்களை தாங்கிக் கொள்ள வேண்டியதில்லை. வெளிநாடுகளில் செயல்பாடுகளை உருவாக்க மூலதனம் இல்லாத நிறுவனங்களுக்கு இது மிகவும் கவர்ச்சிகரமானது. ஒரு நிறுவனம் ஒரு அறிமுகமில்லாத அல்லது அரசியல் ரீதியாக நிலையற்ற வெளிநாட்டு சந்தையில் கணிசமான நிதி ஆதாரங்களை முதலீடு செய்ய விரும்பாதபோது லைசென்சிங் கவர்ச்சிகரமானதாக இருக்கும். ஒரு நிறுவனம் வெளிநாட்டு சந்தையில் பங்கேற்க விரும்பும், ஆனால் முதலீட்டு தடைகள் காரணமாக தடை செய்யப்பட்டால் லைசென்சிங் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. லைசென்சிங் அக்ரிமெண்ட் உடைய குறைபாடுகள். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அ லைசென்சிங் அக்ரிமெண்ட். முதலாவதாக, இது ஒரு நிறுவனத்திற்கு உற்பத்தி, சந்தைப்படுத்தல் மற்றும் உத்திகள் மீது இறுக்கமான கட்டுப்பாட்டை வழங்குவதில்லை. இது எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் மற்றும் லொகேஷன் இகானமிஸை உணர்ந்து கொள்வதற்கு அவசியமானது. இரண்டாவதாக, உலகளாவிய சந்தையில் போட்டியிடுவதற்கு ஒரு நிறுவனம் ஒரு நாட்டில் ஈட்டப்பட்ட லாபத்தை மற்றொரு நாட்டில் போட்டி தாக்குதல்களை ஆதரிக்க பயன்படுத்தி பல நாடுகளிலும் மூலோபாய நகர்வுகளை ஒருங்கிணைக்க வேண்டும். லைசென்சிங் ஒரு நிறுவனத்தின் இந்த திறனை கட்டுப்படுத்துகிறது. கடைசியாக, லைசென்சிங் உடன் மூன்றாவது பிரச்சனை என்னன்னா, எஃப்டிஐயின் பொருளாதார கோட்பாட்டு உறவு. இது டெக்னாலஜிக்கல் நோஹவை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு லைசென்ஸ் செய்வதுடன் தொடர்புடையது. டெக்னாலஜிக்கல் நோஹவ் பல பன்னாட்டு நிறுவனங்களின் கம்பீட்டிட்டிவ் அட்வான்டேஜஸ்க்கு அடிப்படையாக அமைகிறது. பெரும்பாலான நிறுவனங்கள் தங்கள் நோஹவ் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை கட்டுப்படுத்த விரும்புகின்றன, ஏனெனில் அவர்கள் எளிதாக கட்டுப்பாட்டை இழக்க நேரிடும். பல நிறுவனங்கள் லைசென்சிங் அக்ரிமெண்ட்டுக்குள் தங்கள் நோஹவ் மீது கட்டுப்பாட்டை வைத்திருக்க முடியும் என்று நினைத்து தவறு செய்கின்றன. ட்ரேட்மார்க் மற்றும் பிராண்ட் லைசென்சிங். ஒரு லைசென்சர் ஒரு ட்ரேட்மார்க்கின் கீழ் ப்ராடக்ட்ஸை விநியோகிக்க ஒரு லைசென்சிக்கு அனுமதி வழங்கலாம். இந்த வகையான லைசென்ஸுடன் லைசென்சி லைசென்சரால் ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்கு உள்ளாகும் என்ற பயமின்றி ட்ரேட்மார்க்கை பயன்படுத்தலாம். ஒரு லைசென்ஸின் ஒதுக்கீடு பெரும்பாலும் குறிப்பிட்ட ஒப்பந்த விதிமுறைகளை பொறுத்தது. மிகவும் பொதுவான விதிமுறைகள் என்னன்னா, ஒரு லைசென்ஸ் ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதிக்கு மட்டுமே பொருந்தும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே அல்லது வேல்யூ செயினில் ஒரு கட்டத்திற்கு மட்டுமே பொருந்தும். மேலும் ட்ரேட்மார்க் மற்றும் பிராண்ட் லைசென்சிங்கில் வெவ்வேறு வகையான கட்டணங்கள் உள்ளன. முதல் வடிவம் விற்பனை மற்றும் லாபத்தை பொருட்படுத்தாமல் ஒரு கட்டணத்தை கோருகிறது. இரண்டாவது வகை லைசென்சிக்கு லைசென்சியின் உற்பத்தி திறனை பொறுத்தது. ஒரு லைசென்சர் ஒரு லைசென்சிக்கு பேட்டன்டட் ப்ராடக்டை விநியோகிக்க மட்டுமில்லாமல் உற்பத்தி செய்யவும் அனுமதி வழங்கினால் அதை லைசென்ஸ் ப்ரொடக்ஷன் என்று சொல்வோம். 7.3 Patent Act 1970. பேட்டன்ட்ங்கிற வார்த்தை லத்தீன் மொழியின் பேட்டன்ட்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது.
இது திறப்பது டு ஓபன் அப்படின்னு அர்த்தம். பேட்டன்ட்ங்கிறது ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு சொத்துரிமை, ப்ராப்பர்ட்டி ரைட். பேட்டன்ட்ஸ்ங்கிறது மற்ற மதிப்புமிக்க பொருட்களைப் போலவே விற்கப்படலாம், மாற்றப்படலாம், உயில் எழுதப்படலாம், லைசன்ஸ் செய்யப்படலாம் அல்லது பிணையாக பயன்படுத்தப்படலாம். இவை தனிப்பட்ட சொத்துரிமைகள். அல்லது ஒரு பேட்டன்ட் ஒரு கண்டுபிடிப்பை விவரிக்குது. அதுக்கு கண்டுபிடிப்பாளர் தனிப்பட்ட உரிமையை கோரலாம். அல்லது ஒரு பேட்டன்ட்ங்கிறது கண்டுபிடிப்பு தொடர்பான ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அரசாங்கத்தால் பேட்டன்டிக்கு வழங்கப்படும் ஒரு தனிப்பட்ட உரிமை. அல்லது ஒரு பேட்டன்ட்ங்கிறது ஒரு புதிய மற்றும் பயனுள்ள பொருளை கண்டுபிடித்த ஒருவருக்கு அல்லது ஏற்கனவே உள்ள ஒரு பொருளின் மேம்பாட்டிற்கோ அல்லது ஒரு பொருளை உருவாக்கும் புதிய ப்ராசஸ்க்கோ வழங்கப்படும் ஒரு ஏகபோக உரிமை. பேட்டன்ட்டின் அவசியம். நீட் ஆஃப் பேட்டன்ட். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்க. டு என்கரேஜ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு கண்டுபிடிப்பாளரை தனது கண்டுபிடிப்பை வெளியிடத் தூண்ட. இன்டியூஸ் அன் இன்வென்டர் டு டிஸ்க்ளோஸ் ஹிஸ் இன்வென்ஷன். புதிய தொழில்களை உருவாக்க ஊக்குவிக்கிறது. encourages establishment of new industries. மூலதனத்தை தூண்டுகிறது. stimulate capital. தொழில்நுட்ப மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. encourages technology development. கண்டுபிடிப்பு. invention. இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2002 இன் படி கண்டுபிடிப்பு என்ற சொல் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. ஒரு புதிய ப்ராடக்ட் அல்லது ப்ராசஸ் ஒரு இன்வென்டிவ் ஸ்டெப்பை உள்ளடக்கியது மற்றும் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு திறன் கொண்டது. இன்வென்டிவ் ஸ்டெப் என்பது ஒரு குறிப்பிட்ட துறையில் திறமையான ஒருவருக்கு அந்த கண்டுபிடிப்பை அப்பட்டமாக தெரியாத ஒரு அம்சமாகும். கண்டுபிடிப்பு போதுமான அளவு புதுமையானதாக இருக்க வேண்டும். கேப்பபிள் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் என்பது ஒரு கண்டுபிடிப்பு சந்தையில் வணிக ரீதியான மதிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதாகும். ஒரு கண்டுபிடிப்பாளர் யார்? ஹூ இஸ் அன் இன்வென்டர்? பின்வரும் புதிய மற்றும் பயனுள்ள விஷயங்களை கண்டுபிடிக்கும் அல்லது கண்டறியும் எந்த ஒரு நபரும். ப்ராசஸ் செயல்முறை, மெஷின் இயந்திரம், மேனுஃபேக்சர் உற்பத்தி அல்லது காம்போசிஷன் ஆஃப் மேட்டர் பொருட்களின் கலவை அல்லது மேற்கண்டவற்றின் ஏதேனும் ஒரு புதிய மற்றும் பயனுள்ள மேம்பாடு. இவை அனைத்தும் பேட்டன்ட்டை பெறலாம். பேட்டன்ட் பெறக்கூடியவை எவை? வாட் கேன் பி பேட்டன்டட்? 1. செயல்முறை ப்ராசஸ். பேட்டன்ட்ஸில் பயன்படுத்தப்படும் ப்ராசஸ் என்ற சொல் புதிய உற்பத்தி முறைகள் அல்லது தனித்துவமானதாக சரிபார்க்கப்படக்கூடிய புதிய டெக்னாலஜி ப்ரொசீஜர்ஸை குறிக்கிறது. 2. இயந்திரம் மெஷின். பேட்டன்ட் லால் மெஷின் என்ற சொல் பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஒரு குறிப்பிட்ட பௌதிக பொருளுக்கானது என்பதை குறிக்கிறது. 3. உற்பத்தி மேனுஃபேக்சர். மேனுஃபேக்சர் என்ற சொல் புதிய பொருட்களின் கலவை அல்லது டெக்னிக் அப்ளிகேஷன்ஸ் மூலம் தயாரிக்கப்பட்ட பௌதிக பொருட்களை குறிக்கிறது. 4. பொருட்களின் கலவை காம்போசிஷன் ஆஃப் மேட்டர்ஸ். பேட்டன்ட் சட்டமானது பொருட்களின் கலவைகளுக்கும் பேட்டன்ட் கொடுக்க அனுமதிக்கிறது. இந்த வகை சிந்தட்டிக் மெட்டீரியல், மருந்துகள், அழகு சாதன பொருட்கள், உரங்கள் மற்றும் உயிரியல் கேட்டலிஸ்டுகள் போன்ற கலவைகளுடன் தொடர்புடையது. டைப்ஸ் ஆஃப் பேட்டன்ட். யூட்டிலிட்டி பேட்டன்ட்ஸ் பயன்பாட்டு காப்புரிமைகள் ஒரு ப்ராடக்ட் ப்ராசஸ், மெஷின், மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மற்றும் காம்போசிஷன் ஆஃப் மேட்டருக்கு ஒரு யூட்டிலிட்டி பேட்டன்ட் வழங்கப்படுது. டிசைன் பேட்டன்ட்ஸ் வடிவமைப்பு காப்புரிமைகள் ஒரு உற்பத்தி பொருளுக்கான எந்த ஒரு புதிய அல்லது அசல் அலங்கார வடிவமைப்பிற்கும் டிசைன் பேட்டன்ட்கள் வழங்கப்படுகின்றன. ஒரு டிசைன் பேட்டன்ட் அந்த பொருளின் தோற்றத்தை மட்டுமே பாதுகாக்கும், பொருளை பாதுகாக்காது. ஒரு கண்டுபிடிப்பாளர் யூட்டிலிட்டி பேட்டன்ட் மற்றும் டிசைன் பேட்டன்ட் இரண்டையும் எளிதாக பதிவு செய்யலாம். பிளான்ட் பேட்டன்ட் தாவர காப்புரிமை. தாவரவியல் ரீதியாக இனப்பெருக்கம் செய்யப்பட்ட எந்த ஒரு புதிய தாவர வகைக்கும் பிளான்ட் பேட்டன்ட் வழங்கப்படலாம். இந்த புதிய தாவரம் இயற்கையில் அல்லது சாகுபடி செய்யப்படாத நிலையில் இருக்கக்கூடாது. பேட்டன்ட் பெறுவதற்கான நடைமுறை. ப்ரொசீஜர் டு கெட் பேட்டன்ட். ஒரு பேட்டன்ட் அப்ளிகேஷன் இந்தியாவிலுள்ள 4 பேட்டன்ட் ஆஃபீஸஸ்களில் கொல்கத்தா, டெல்லி, மும்பை மற்றும் சென்னை ஒன்றில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். பேட்டன்ட் அப்ளிகேஷன் பின்வரும் நிலைகளை கடந்து செல்லும். ஏ. தாக்கல் செய்தல் ஃபைலிங். பி. வெளியிடுதல் பப்ளிகேஷன். சி. பரிசோதனை எக்ஸாமினேஷன். டி. எதிர்ப்பு ஆப்போசிஷன். இ. வழங்குதல் கிராண்ட். எஃப். பேட்டன்ட் தாக்கல் செய்வதற்கான கட்டணங்கள். ஃபீஸ் ஃபார் ஃபைலிங் பேட்டன்ட். ஜி. ஆயுள் மற்றும் காலம் லைஃப் மற்றும் டியூரேஷன். ஏ. தாக்கல் செய்தல் ஃபைலிங். 1. விண்ணப்பதாரர் அப்ளிகண்ட் ஒரு பேட்டன்ட்டுக்கான விண்ணப்பத்தை உண்மையான மற்றும் முதல் கண்டுபிடிப்பாளர் தாக்கல் செய்யலாம். இது கண்டுபிடிப்பாளரின் ஒதுக்கப்பட்டவர் அசைனி அல்லது சட்டப்பிரதிநிதி லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாகவும் தாக்கல் செய்யலாம். 2. விண்ணப்ப படிவம் ஃபார்ம் ஆஃப் அப்ளிகேஷன். ஒவ்வொரு விண்ணப்பமும் ஒரு தற்காலிக, ப்ரொவிஷனல் அல்லது முழுமையான கம்ப்ளீட் விவரக்குறிப்புடன் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க வேண்டும். தற்காலிக பேட்டன்ட் விண்ணப்பம் ப்ரொவிஷனல் பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஒரு விண்ணப்பதாரர் கண்டுபிடிப்பின் முழுமையற்ற மற்றும் பொதுவான விளக்கத்தை கொண்ட ஒரு தற்காலிக விவரக்குறிப்பை தாக்கல் செய்யலாம். இதன் நோக்கம் முன்னுரிமை தேதியை நிர்ணயிப்பது. ஃபிக்ஸ் த பிரையாரிட்டி டேட். முழுமையான விவரக்குறிப்பு தற்காலிக விவரக்குறிப்பு தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 12-3 15 மாதங்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். முழுமையான விவரக்குறிப்பு கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன். பேட்டன்ட் பெற முழுமையான விவரக்குறிப்பை சமர்ப்பிப்பது அவசியம்.
இது தற்காலிக விவரக்குறிப்பை தாக்கல் செய்த 12 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். முழுமையான விவரக்குறிப்பை தாக்கல் செய்வதற்கு முன் தற்காலிக விவரக்குறிப்புடன் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்வது அவசியமில்லை. முழுமையான விவரக்குறிப்புடன் ஒரு விண்ணப்பத்தை முதல் முறையாகவே தாக்கல் செய்யலாம். 3. முழுமையான விவரக்குறிப்பின் உள்ளடக்கங்கள். Contents of complete specification would include following. கண்டுபிடிப்பின் தலைப்பு. Title of the invention. கண்டுபிடிப்பு எந்த துறையைச் சார்ந்தது. Field to which the invention belongs. கண்டுபிடிப்பின் பின்னணி, அதாவது அறியப்பட்ட கண்டுபிடிப்புகள் மற்றும் நடைமுறைகளின் குறைபாடுகளை கூறும் முந்தைய கலை, prior art உட்பட. Background of the invention including prior art giving drawbacks of the known inventions and practices. 4. பரிசோதனை முடிவுகளுடன் கண்டுபிடிப்பின் முழுமையான விளக்கம். Complete description of the invention along with experimental results. வரைபடங்கள் தேவைப்பட்டால். Drawings if necessary. கோரிக்கைகள், claims. இவை சட்டரீதியான சொற்களில் வெளிப்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப உண்மைகளின் அறிக்கைகள். இவை கண்டுபிடிப்பு தொடர்பான சட்டப்பூர்வ உரிமை கோரப்படுகின்றன. எனவே கோரிக்கைகளை மிக கவனமாக வரைவு செய்ய வேண்டும். பேட்டன்ட் வகைகள் மற்றும் பேட்டன்ட் தாக்கல் செய்யும் ப்ரொசீஜர் பத்தி இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அடுத்ததா பேட்டன்ட் மற்ற நிலைகளை பத்தி பார்ப்போம். 7.4 பேட்டன்ட்ஸை ரத்து செய்தல், ரிவோகேஷன் ஆஃப் பேட்டன்ட்ஸ். பிரிவு 64, 66 மற்றும் 85. ஒரு பேட்டன்ட் பின்வரும் காரணங்களில் ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் ரத்து செய்யப்படலாம். 1. முன்னரே உரிமை கோரப்பட்ட கண்டுபிடிப்புகள். இன்வென்ஷன்ஸ் earlier claimed. பேட்டன்ட்டின் செல்லுபடியாகும் தன்மையை பொறுத்தவரை முக்கிய தேதி என்பது முழுமையான விவரக்குறிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறுதியாக வெளியிடப்பட்டு அதை செய்யப்போகும் பொதுமக்களின் கவனத்திற்கு வரும் தேதிதான். 2. விண்ணப்பிக்க பேட்டன்ட்டிக்கு உரிமை இல்லை. பேட்டன்ட்டி not entitled to apply. பேட்டன்ட் இந்த சட்டத்தின் விதிகளின் கீழ் விண்ணப்பிக்க உரிமை இல்லாத ஒரு நபரின் விண்ணப்பத்தின் பேரில் வழங்கப்பட்டது. ஆனாலும் இந்திய பேட்டன்ட்ஸ் மற்றும் டிசைன்ஸ் ஆக்டின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு பேட்டன்ட் விண்ணப்பதாரர் இந்தியாவில் கண்டுபிடிப்புகளை தெரிவிப்பவராக இருந்த காரணத்திற்காக ரத்து செய்யப்படாது. 3. பேட்டன்ட் தவறாக பெறப்பட்டது. பேட்டன்ட் wrongfully obtained. பேட்டன்ட் மனுதாரரின் அல்லது அவருக்கு கீழ் உள்ள அல்லது அவர் மூலம் உரிமை கோரும் எந்த ஒரு நபரின் உரிமைகளை மீறி தவறாக பெறப்பட்டது. தொழில்நுட்ப உண்மைகளின் அறிக்கைகள். 4. உரிமை கோரப்பட்ட விஷயம் கண்டுபிடிப்பு இல்லை. சப்ஜெக்ட் கிளைம் நாட் அன் இன்வென்ஷன். முழுமையான விவரக்குறிப்பின் எந்த ஒரு உரிமை கோரலின் விஷயமும் இந்த சட்டத்தின் அர்த்தத்திற்குள் ஒரு கண்டுபிடிப்பு இல்லை. 5. உரிமை கோரல்கள் தொழில்நுட்ப உண்மைகளின் அறிக்கைகள் புதியவை அல்ல. கிளைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஃபேக்ட்ஸ் நாட் நியூ. முழுமையான விவரக்குறிப்பின் எந்த ஒரு உரிமை கோரலிலும் உரிமை கோரப்பட்ட கண்டுபிடிப்பு புதியது அல்ல. 6. கண்டுபிடிப்பு வெளிப்படையானது மற்றும் இன்வென்டிவ் ஸ்டெப் இல்லை. இன்வென்ஷன்ஸ் இஸ் ஆப்வியஸ் அண்ட் நோ இன்வென்டிவ் ஸ்டெப். முழுமையான விவரக்குறிப்பின் எந்த ஒரு உரிமை கோரலிலும் உரிமை கோரப்பட்ட கண்டுபிடிப்பு வெளிப்படையானது அல்லது எந்த ஒரு இன்வென்டிவ் ஸ்டெப்பும் இல்லை. 7. கண்டுபிடிப்பு பயனுள்ளதாக இல்லை. இன்வென்ஷன் நாட் யூஸ்ஃபுல். முழுமையான விவரக்குறிப்பின் எந்த ஒரு உரிமை கோரலிலும் உரிமை கோரப்பட்ட கண்டுபிடிப்பு பயனுள்ளதாக இல்லை. 8. கண்டுபிடிப்பு போதுமானதாகவும் நியாயமானதாகவும் விவரிக்கப்படவில்லை. இன்வென்ஷன் நாட் sufficiently and fairly described. முழுமையான விவரக்குறிப்பு கண்டுபிடிப்புகளையும் அதை செயல்படுத்துவதற்கான முறையையும் போதுமானதாகவும் நியாயமானதாகவும் விவரிக்கவில்லை. அதாவது முழுமையான விவரக்குறிப்பில் உள்ள கண்டுபிடிப்பை செயல்படுத்துவதற்கான முறை அல்லது வழிமுறைகள் போதுமானதாக இல்லை. 9. உரிமைகோரல் போதுமானதாகவும் தெளிவாகவும் வரையறுக்கப்படவில்லை. Claim not sufficiently and clearly defined. முழுமையான விவரக்குறிப்பின் எந்த ஒரு உரிமைகோரலின் நோக்கமும் போதுமானதாகவும் தெளிவாகவும் வரையறுக்கப்படவில்லை. அல்லது முழுமையான விவரக்குறிப்பின் எந்த ஒரு உரிமைகோரலும் விவரக்குறிப்பில் வெளியிடப்பட்ட விஷயத்தை நியாயமாக அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. 10. தவறான பரிந்துரை ஃபால்ஸ் சஜஷன். பேட்டன்ட் ஒரு தவறான பரிந்துரை அல்லது பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் பெறப்பட்டது. 11. உரிமைகோரல் பேட்டன்ட் பெறக்கூடியது அல்ல. கிளைம் நாட் பேட்டன்டபிள். விவரக்குறிப்பின் எந்த ஒரு உரிமைகோரலின் விஷயமும் இந்த சட்டத்தின் கீழ் பேட்டன்ட் பெறக்கூடியது அல்ல. 12. உரிமை கோரும் முன்னுரிமை தேதிக்கு முன் கண்டுபிடிப்புகள் ரகசியமாக பயன்படுத்தப்பட்டது. இன்வென்ஷன்ஸ் சீக்ரெட்லி யூஸ்ட் பிஃபோர் priority date of claim. முழுமையான விவரக்குறிப்பின் எந்த ஒரு உரிமைகோரலிலும் உரிமை கோரப்பட்ட கண்டுபிடிப்பு உரிமைகோரலின் முன்னுரிமை தேதிக்கு முன் இந்தியாவில் ரகசியமாக பயன்படுத்தப்பட்டது. 13. தகவல்களை வெளியிட தவறியது. ஃபெயிலியர் டு டிஸ்க்ளோஸ் இன்ஃபர்மேஷன். பேட்டன்ட்டுக்கான விண்ணப்பம் தேவையான தகவல்களை வெளியிட தவறியது. 14. பேட்டன்ட் காலாவதியானது. பேட்டன்ட் ஹாஸ் எக்ஸ்பயர்ட். ஏற்கனவே காலாவதியான ஒரு பேட்டன்ட் ரத்து செய்யப்படலாம். சமரி. லைசன்ஸிங்கிறது ட்ரேட்மார்க்ஸ், பேட்டன்ட்ஸ் அல்லது டெக்னாலஜி போன்ற இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கிறது தான். ஒரு லைசன்சர் உரிமம் கொடுப்பவர் தனது பேட்டன்ட் உரிமைகளுக்கு உட்பட்ட வேலைகளை செய்ய ஒரு லைசன்சிக்கு உரிமம் பெறுபவர் அனுமதி தரலாம். பேட்டன்ட்ங்கிறது ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு சொத்துரிமை. இதை விற்கலாம், லைசன்ஸ் கொடுக்கலாம். இது ஒரு கண்டுபிடிப்புக்கான தனிப்பட்ட உரிமை.
பேட்டன்டின் முக்கிய வகைகள்: யூட்டிலிட்டி, டிசைன் மற்றும் பிளான் பேட்டன்ட்ஸ். பேட்டன்ட் பெறுவதற்கான படிகள்: ஃபைலிங், பப்ளிகேஷன், எக்ஸாமினேஷன், ஆப்போசிஷன், கிராண்ட், ஃபீஸ் மற்றும் லைஃப் மற்றும் டூரேஷன். நண்பர்களே, இந்த லெசன்ல நம்ம லைசென்சிங் மற்றும் பேட்டன்ட் ரைட்ஸ் பத்தி சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கண்டுபிடிப்பை எப்படி சட்டப்பூர்வமா பாதுகாக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லெசன்ல நியூ வெஞ்சர் கிரியேஷன் பத்தி பார்ப்போம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமா தொடர்ந்து கத்துக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.